அஷ்டாவக்ர கீதை 3வது அத்தியாயம். அடுத்த பாடல். ஆத்ம ஞானத்தில் திருப்தி கண்டு ஆசைகளை விட்ட மனதுடைய மகாத்மாவுக்கு யார் நிகராவர்? ஆத்ம ஞானத்தில் திருப்தி கண்டு ஆசைகளை விட்ட மனதுடைய மகாத்மாவுக்கு யார் நிகராவர்? தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம், அது ஆத்மா பிரம்மம், அது பூரண பொருள், பிறப்பு இறப்பு இல்லாமல் நிரந்தரமாக இருக்கக்கூடியது, அது நிறைவானது, பூரணமானது, ஆனந்த ஸ்வரூபமானது அப்படின்னு தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இந்த ஞானத்தினால் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் இப்படிப்பட்டது அப்படின்னு தெரிந்தவுடன் அவர்களுக்கு மன நிறைவு வருகிறது. பூரணமாக அவங்க உணர்றாங்க. அஞ்ஞானத்தில் இருந்தபோது தான் ஒரு உடல், மனம், அகங்காரம், நான் எனது அப்படிங்கிற அகங்கார மமகார மாயையினால் விளைந்த, அஞ்ஞானத்தினால் விளைந்த பாவனையினால் அவர்கள் ஜென்ம ஜென்மமாக தன்னை ஒரு குறையுள்ள ஒரு ஜீவனாக அனுபவித்து கொண்டு இருந்தார்கள். இப்போ சிரவணம் மனனம் உத்தம குரு மூலமாக கேட்டு தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் உண்மையில் நிறைவானது, அது ஆனந்த ஸ்வரூபமானது அப்படின்னு தெரிந்தவுடனே அந்த பூரணத்துவத்தையும் ஆனந்தத்தையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். யார்? ஞானிகள், ஆத்மனிஷ்டர்கள். தன்னை பூரணமாக ஆனந்த ஸ்வரூபமாக அவங்க அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்கிறார்கள். இப்படி ஆத்ம ஞானத்தினால நிறைவை அடைந்து உலக ஆசைகளை நான் நிறைந்து விட்டேன், இப்போ எனக்கு ஆனந்தத்திற்காக வேறொரு பொருள் இனிமேல் தேவை கிடையாது. நான் ஒரு அஞ்ஞானியாக இருந்தபோது, என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியாமல் இருந்தபோது தன்னை ஒரு குறையுள்ளவனாக நான் அனுபவித்து கொண்டிருந்தேன். அப்போ நமக்கு வெளியில் ஒரு பொருள் தேவைப்படும். சந்தோஷத்துக்காக, சுகத்துக்காக, ஆனந்தத்துக்காக வெளியில் ஒரு பொருளை நாம் ஆசைப்படுவோம். எப்போ? நான் குறையுள்ள ஜீவனாக இருந்தபோது. எப்போ ஆத்ம ஞானத்தினால நிறைவை அடைந்து விட்டோமோ, பூரணத்துவத்தை நாம் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோமோ, இப்போ நமக்கு வெளியில் ஒரு பொருள் தேவையில்லை. ஆனந்தத்தில் ஒரு 1 to 100 லெவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆத்ம ஞானிகள் எப்பவுமே நிரந்தரமாக 100% அவங்க ஆனந்தமாக நிறைவாக தன்னை உணர்கிறார்கள், அனுபவிக்கிறாங்க. இப்போ 100% ஆனந்தத்தில் இருக்கிறவங்கள அதுக்கு மேலே ஆனந்தத்தை கூட்ட முடியாது. ஆனந்தம் ஸ்வரூபமாகவே மாறிட்டாங்க. எம்பாடிமெண்ட் ஆஃப் பிளிஸ். ஆனந்தமாகவே, ஆனந்தத்தை அனுபவிப்பதல்ல, தேனை சுவைப்பதல்ல, தேனாகவே அவங்க மாறிட்டாங்க. ஆனந்தத்தை அனுபவிப்பவர்கள் கிடையாது, ஆனந்தமே தன்னுடைய ஸ்வரூபமாக மாறிவிட்டார்கள். எப்படி சர்க்கரை இனிப்பை சாப்பிட தேவையில்லை. சர்க்கரை ஒரு கடைக்கு போய் இனிப்பு வாங்கி சாப்பிட தேவையில்லை. ஏன்னா அதுவே இனிப்பே தன்னுடைய ஸ்வரூபமாக இருப்பது சர்க்கரை. அந்த மாதிரி ஆனந்தமே தன்னுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஞானிகள் சந்தோஷத்துக்காக இன்னொரு பொருளை அவர்கள் நாடி போக தேவையில்லை. அதனால் ஆசைகள் இல்லாமல் இருப்பது ஞானிகள் இயல்பு. இனிப்பு மேலே ஆசைப்படாமல் இருப்பது சர்க்கரையினுடைய இயல்பு. சர்க்கரை அது என்ன ஸ்வீட்டு சாப்பிட்டாலும் அதுக்கு மேலும் இனிப்பாக, ஏற்கனவே இனிப்பினுடைய 100% அது இருக்குது. ஏதாவது ஸ்வீட்டு சாப்பிட்டு இன்னும் மேலும் இனிப்பாக தன்னை அது உணர முடியாது. எல்லா இனிப்பு பலகாரத்திற்கும் அந்த இனிப்பு தன்மையை கொடுப்பது சர்க்கரை. அந்த சர்க்கரைக்கு இனிப்பு மேலே ஆசை இருக்க முடியாது. சர்க்கரைக்கு இனிப்பு மேலே ஆசை இல்லாமல் இருப்பது இயல்பு. அது யூஸ்லெஸ். சர்க்கரைக்கு இனிப்பு யூஸ்லெஸ். அது மாதிரி ஆனந்தமே ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஞானிகள், நம்மளுடைய ஆத்மா பிரம்மம் அதுதான் எல்லா பொருள்களுக்குள்ளேயும் ஆனந்தமாக பொருட்களை அனுபவிக்கும் போது அஞ்ஞானிகள் ஒரு
கொஞ்ச நேரத்துக்கு சுகத்தை அனுபவிக்கிறாங்க. அது எங்கேருந்து வருது? ஆத்மாவிலிருந்து தான் வருது. பொருளை அனுபவிக்கும் போது கொஞ்ச நேரம் மனத்திரை விலகுகிறது, மனம் ரிலாக்ஸ் ஆகுது, லைட் ஆகுது, அகங்காரம் ரிலாக்ஸ் ஆகுது ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கும்போது. அப்போ ஆத்ம ஆனந்தம்தான் உள்ளிருந்து வெளிப்படுது. சர்க்கரை தான் எல்லா இனிப்பு, எல்லா பலகாரத்திற்கும் அந்த இனிப்பு தன்மையை கொடுக்குது. ஆத்மாதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஆனந்தம் எங்கேருந்து வருதுன்னா ஆத்மாவிலிருந்து தான் வருது. அந்த ஆத்மாவே தன்னுடைய ஸ்வரூபம் என்று உணர்ந்து அதில் நிஷ்டையுடன் இருப்பவர்களுக்கு இனிமேல் வெளியில் ஒரு பொருள் தேவையில்லை. பொருள் வந்தாலும் போனாலும் அவர்களுக்கு குதூகலம், புதுசாக ஒரு சந்தோஷமோ துக்கமோ வர முடியாது. அதனால் அவங்க பொருட்கள் மேலே இருக்கக்கூடிய ஆசையை விட்டுட்டாங்க. ஆத்ம ஞானத்தில் திருப்தி கண்டு ஆசைகளை விட்ட மனதுடைய மகாத்மாவுக்கு யார் நிகராவர்? ஞான நிஷ்டர், ஆத்மனிஷ்டர் நிறைவாக இருக்கிறார் இந்த ஞானிகளுக்கு அவர்களை விட மேலானவர்கள் இந்த பூ உலகில் அல்லது எந்த உலகத்தை நாம் எடுத்துக்கிட்டாலும், ஸ்வர்கலோகம், நரகலோகம், பிரம்மலோகம், எல்லா லோகத்திலையும் ஞானிகளுக்கு ஈடானவர்கள் யாருமே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறாங்க? தன்னை ஆத்மா பூரண பொருள் அப்படின்னு உணராத யாராக இருந்தாலும் சரி, அது தேவர்கள், தேவதைகள், எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, இந்த பூமியில் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஞானிகளை விட மேலானவர்கள் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறாங்க? நாம ரூபமாக தன்னை ஒரு தனிப்பட்ட இருப்பு, ஆத்மாவை தவிர வேறு எந்த அடையாளத்தை நாம் வச்சிருந்தாலும் அது குறையுள்ள ஒரு அடையாளமாகத்தான் இருக்கும். பை டிஃபால்ட்டு நாம ரூபம் அப்படிங்கிற அடையாளம் குறையுள்ளதாகத்தான் இருக்கும். இங்கே பூரணமாக இருப்பது ஒன்றே ஒன்று, அது ஆத்மா மட்டுமே. அப்போ யாராக இருந்தாலும், அது இந்த உலகத்தில் பிச்சை எடுக்கிறவராக இருந்தாலும் அல்லது உலகத்துக்கே ராஜாவாக இருந்தாலும், அவர்கள் குறையுள்ள ஒரு இருப்பாகத்தான் இருந்து ஆக வேண்டும். இந்த பூமியையே நாம் அடைஞ்சாலும் அடுத்து நாம் மார்ஸை போய் அடையணும். பூமியில் நான் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங், ஆனாலும் என்னுடைய மனம் நிறையவில்லை, நான் செவ்வாய் கிரகத்துக்கு போகணும், ஏலியன்ஸ் எங்கேயாவது இருந்தால் அவங்களையும் சேர்ந்து நான் ஆள வேண்டும் அப்படிங்கிற ஆசை வரும். அப்போ நாம ரூபம் ஏன் அந்த ஆசை வருது? குறை இருக்கிறதுனால, மனம் நிறையாததுனால அந்த ஆசை வருகிறது. ஏன் மனம் எப்பவுமே குறையுள்ளதாக இருக்குது? ஏன்னா தன்னுடைய ஸ்வரூபம் தெரியாமல் ஒரு நாம ரூபம்தான் நான் அப்படின்னு தவறாக அடையாளப்படுத்தும் பொழுது, இந்த குறையுள்ள நாம ரூபம் நான் நினைக்கும் போது குறை என்னுடைய அனுபவமாக இருக்குது. அதனால தான் ஆசை வருது. அப்போ அஞ்ஞானிகள் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் அனுபவம் என்னென்னா, நான் ஒரு குறையுள்ள ஜீவன். அது சொசைட்டியில் எப்பேற்பட்ட லெவலில் யார் இருந்தாலும், எப்படிப்பட்ட பொசிஷனில் இருந்தாலும், எல்லாத்துக்கும் காமனான விஷயம் குறை, மனக்குறை. ஏதாவது ஒரு வகையில் குறை இருக்கும். என்ன பண்ணாலும் இந்த பேசிக் குறை அப்படிங்கிற இந்த அனுபவம் மாறவே இல்லை. அது நம்மளுடைய வாழ்க்கையே நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும். குழந்தையாக இருக்கும்போது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் நம்மளுடைய குறையும் ஆசைகளும் மாறுதோ தவிர இந்த குறை இல்லாமல் போவதே கிடையாது. 5 வயசு குழந்தைய கேட்டால் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அது என்ன ஒன்று சொல்லும், எனக்கு பொம்மை வேணும், சைக்கிள் வேணும். அப்போ அதனுடைய குறை அதுதான். ஆசைப்பட்ட பொருளை கேட்டால் அதுக்கான குறையை நாம் தெரிஞ்சுக்கலாம். 10 வயசில் கேட்டால் அதுக்கு ஒரு குறை இருக்குது, எனக்கு இது இருந்தால் போதும், இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம். 20 வயசில் கேட்கும்போது வேற ஒரு ஆசை, 30 வயசில் கேட்கும்போது ஆசை மாறுது, 40 வயசில் கேட்கும்போது வேற ஒரு குறை. அடையாளம் மாறிக்கொண்டே போகுது, அதுக்கேற்ற மாதிரி குறை மாறிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் நீ யார் அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தையினுடைய அடையாளம் வேற மாதிரி இருக்குது. நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், எனக்கு அது வேணும், இது வேணும். ஒவ்வொரு 5 வருஷமும் அதனுடைய அடையாளம் மாறுது, அடையாளத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய குறை மாறுது. ஆனால்
எல்லா அடையாளத்துக்கும் குறை இருக்கும். இது மட்டும் கிடைச்சா போதும், இந்த பொசிஷனை அடைஞ்சா போதும், அதுக்கப்புறம் நான் நிறைவாக ஆனந்தமாக நான் இருப்பேன் அப்படின்னு மனம் சொல்லும். அதை அடைஞ்சு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் புதுசாக ஒரு ஆசை, புதியதாக ஒரு குறை நம்மளுடைய அனுபவத்துக்கு வரும். இதுதான் மாயை, இதுதான் அஞ்ஞானத்தினுடைய விளைவு. எப்பவுமே இந்த குறை தீரவே தீராது, மாறிக்கிட்டே இருக்கும் குறை. ஏன்னா நம்மளுடைய அடையாளம் மாறிக்கிட்டே இருக்கு. கல்யாணம் ஆகலை, தனியாக இருக்கிறேன், கல்யாணம் ஆனால் போதும், குறை தீந்துடும். கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம் புதிய அடையாளம். கல்யாணம் ஆகாதவனாக இருந்த நான் இப்போ கல்யாணம் ஆகி ஹஸ்பண்டாக நான் மாறிட்டேன், புதிய அடையாளம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், புதிய அடையாளம் வந்து 2 வருஷத்தில் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு குறை. கல்யாணம் ஆகாமல் இருந்தபோது கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறது குறை. அந்த அடையாளத்துக்கு, சிங்கிளாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்கு கல்யாணம் ஆகலைங்கிற குறை. ஹஸ்பண்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற அடையாளத்துக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிற குறை. சரி, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா ஒரு பேரண்ட்டாக நான் மாறிவிடுகிறேன். சிங்கிளாக இருந்த நான் ஹஸ்பண்டாக இருந்த நான் பேரண்ட் ஆகிட்டேன், ஃபாதர் ஆகிட்டேன், மதர் ஆகிட்டேன். இப்போ அந்த குழந்தையை சரியாக வளர்க்கணுமே அப்படிங்கிற ஒரு குறை. இப்படி அடையாளங்கள் மாற மாற அடையாளத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக ஒரு குறை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சோஷியல் ஹைரார்க்கியில் நாம் எந்த பொசிஷனை அடைஞ்சாலும், ப்ரொஃபஷ்னல் ஹைரார்க்கியில் நாம் எந்த பொசிஷனை அடைஞ்சாலும் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற குறை, அந்த அடையாளத்துக்கு ஏற்ற ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா பை டிஃபால்ட்டு நாம ரூபம் குறையுடையதாகத்தான் அது படைக்கப்பட்டிருக்கிறது. அது மாறிக்கிட்டே இருக்கும். அடையாளம்ங்கிறது, நாமரூபங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் இல்லாமல் போகும். புதுசாக உருவாகி அதை மெயின்டைன் பண்ணி ஒரு நாள் அது இல்லாமல் போகும். இப்படிப்பட்ட நாமரூபத்தை நாம் பூரணம் செய்யலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அது என்றைக்குமே பூரணமாகாது. அதனால தான் லட்சக்கணக்கான பிறப்பு எடுத்து கோடிக்கணக்கான பொருட்களை ஆசைப்பட்டு சேகரித்த பின்னும் இன்றும் நான் குறையுள்ளவனாக இருக்கிறேன். 30 வருஷம் 40 வருஷம் வாழ்க்கையில் பல கோடி ஜென்மங்களாக நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு வேறு உடம்பை எடுத்து பொருட்களை தேடி அலைந்து குறை தீருமான்னு வேலை செஞ்சு அடைஞ்சு இன்றும் அந்த குறை கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா பை டிஃபால்ட்டு நாம ரூபத்தினுடைய குறையை நாம் போக்கவே முடியாது, அது பூரணமாக ஆக்கவே முடியாது. இதை விவேகத்தினால் தெரிந்து கொண்டு ஆராய்ச்சி பண்ணி இந்த பாதையில் போனால் என்றைக்குமே நான் திருப்தி அடைய முடியாது. நாம ரூபமாக என்னை அடையாளப்படுத்திகிட்டு இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சாலும், எதை அடைஞ்சாலும், எதுவாக ஆனாலும் திருப்தியை, நிரந்தர திருப்தியை அடையவே முடியாது. நாய் வாழ நிமித்தவே முடியாது. அந்த மாதிரி அஞ்ஞானியாக இருந்து கொண்டு நான் மனநிறைவை அடையவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணவர் தான் விவேகி. அதனால தான் அவர் ஞானத்தை நோக்கி, அப்போ நாமரூபமாக இருக்கிற வரைக்கும் முடியாது அப்படின்னா வேறு ஏதாவது வழி இருக்குதா? ஆத்மா அப்படிங்கிறது அதுக்கு ரூபம் கிடையாது, அது பூரணமானது, அது நம்மளுடைய எசென்ஷியல் நேச்சராக ஏற்கனவே இருக்குது. இப்போ இதுதான் நான் அப்படிங்கிற உண்மையை நான் கண்டு கொண்டால், உடல் மனம் அகங்காரம் என்னுடைய சொத்து சொந்த பந்தம் எப்படி இருந்தாலும், எவ்வளவு பெரிய குறையுடன் இருந்தாலும் பூரணம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவமாக இருக்கும். சரியாக பார்த்தால், ஞானக்கண்ணால் பார்த்தால், இருக்கிறபடி பார்த்தால் எல்லாமே பூரணமாக எனக்கு தெரியும். நாமரூபம் தெரியாது, எல்லாமே பிரம்மமயமாக தெரியும். அப்போ எல்லாமே எனக்கு பூரணமாக தெரியும். இப்போ குறை தெரிகிறது என்னுடைய அஞ்ஞானத்தினால, நிறை தெரிவது என்னுடைய ஞானத்தினால. இப்போ ஏதாவது இந்த நாம ரூபத்தை சின்னதாக இருக்கிறத பெருசாக்கி, பெருசாக இருக்கிறத சின்னதாக்கி நம்ம நிறைவை அடைய முடியாது. எல்லா நாமரூபத்தினுடைய எசன்ஸு அது பூரணமானது. அதை பார்த்தால் மட்டுமே தான் நிறைவை அடைய முடியும்.
சின்ன வீட்டை கொஞ்சம் இழுத்து பெருசாக்கிட்டோம்னா நமக்கு நிறைவு வந்துருமா? சின்ன காரை கொஞ்சம் இழுத்து பெருசாக்குனா நமக்கு நிறைவு வந்துருமா? சின்ன பொசிஷனில் இருக்கிறேன் ஆஃபீஸில், அதை கொஞ்சம் இழுத்து பெருசாக்குனா எனக்கு நிறைவு வந்துருமான்னா வராது. எந்த நாம ரூபத்தை இழுத்து பெருசாக்குனாலும், அல்லது நான் பிளாட்ஃபார்முக்கு போயிடுறேன், வீட்டில் இருந்தால் தான் மாளிகையில் நான் இருக்கிறேன், நிறைவு வரல, பிளாட்ஃபார்முக்கு போனால் நிறைவு வந்துருமா? இப்போ நான் பெரிய பெரிய காரில் போயிட்டுருக்கேன், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு, மாங்க் ஹூ சோல்டு த ஃபெராரி அப்படின்ட்டு காரையெல்லாம் நான் விற்றுட்டு நடந்து போனால் எனக்கு நிம்மதி வந்துடுமா? இப்போ நான் நல்லா கோட் சூட் போட்டுட்ருக்கேன், கோவணத்தை கட்டி உட்கார்ந்தா நிம்மதி வருமா? அப்படின்னா நாம ரூபத்தை சுருக்கிறது, நாம ரூபத்தை விரிக்கிறது, இதனால எல்லாம் நமக்கு மனநிறைவு வராது. நாம ரூபம் எப்படி வேணாலும் பிராரப்தத்துப்படி நம்மளை சுற்றி இருந்துட்டு போகுது. உடம்பு எப்படி வேணாலும் இருக்கட்டும், மனம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், சொத்து பத்து எப்படி வேணாலும் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் எசன்ஸ் பிரம்மம், ஆத்மா அப்படின்னு பார்க்க தெரிந்து கொண்டால், நாம ரூபத்துக்கு பின்னாடி உண்மையில் இருப்பதை பார்க்க தெரிந்து கொண்டால் பூரணம் நம்மளுடைய அனுபவமாக இருக்கும். ஏன்னா உண்மையில் இருப்பது பூரண பொருள், அதுக்கு குறைவே கிடையாது. தெரிகிறது அது எப்பவுமே குறையுள்ளதாக தான் இருக்கும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. எத்தனையோ பேர் வந்தாச்சு, எத்தனையோ பேர் செத்தாச்சு, எத்தனையோ முயற்சிகள் பண்ணியாச்சு, இன்னும் நாம ரூபத்தில் ஒரு பூரணத்துவத்தை அடையவே முடியலை. எத்தனையோ புரட்சிகள் வந்தாச்சு, எத்தனையோ மாற்றங்கள் வந்தாச்சு, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறையையோ, உடம்பில் இருக்கக்கூடிய குறையையோ, மனசில் இருக்கக்கூடிய குறையையோ யாருனாலையும் நிவர்த்தி பண்ணவே முடியலை. ஏன்னா பை டிஃபால்ட்டு நாம ரூபம் குறையுள்ளதாகத்தான் இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ எப்படி நான் நிறைவாக உணருவது அப்படின்னா ஆத்ம ஞானத்தில் மட்டுமே நிறைவாக உணர முடியும். அதனால் அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. நாம ரூபத்தில் எவ்வளவு பெரிய ஆளாக வேணாலும் இருந்துக்கலாம், அவர்கள் குறை உள்ளவர்கள் தான். அதனால் அப்படிப்பட்ட குறை உள்ளவர் நிறைவான ஞானிக்கு நிகராக மாட்டார். அடுத்த பாடல். காண்பவை யாவும் இயல்பில் சிறிதும் இருப்பற்றவை என்று அறிந்த ஞானி வேண்டுவன இவை வேண்டாதன இவை என்று பார்ப்பானா? காண்பவை யாவும் இயல்பில் சிறிதும் இருப்பற்றவை என்று அறிந்த ஞானி வேண்டுவன இவை வேண்டாதன இவை என்று பார்ப்பானா? நம்மளுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகமானது, இந்த உடல் மனம் அகங்காரத்தின் மூலமாக தெரியக்கூடிய இந்த உலகம் நாம ரூபங்கள், இதில் எதுக்குமே இயல்பில் சிறிதளவும் இருப்பு கிடையாது. அப்படின்னா எசென்ஷியலாக அது தெரியுது, ஆனால் உண்மையில் அது இல்லை. இதை தான் நாம் மித்யா அப்படின்னு நாம் சொல்கிறோம். தெரியுது, பார்க்குறதுக்கு தெரியுது, கண்ணால் பார்க்கும்போது ஏதோ ஒரு உலகம் இருக்குது, உடம்பு தனி, அது பார்க்கக்கூடிய உலகம் தனி, இங்கே என்னென்னமோ தனித்தனியாக பொருட்கள் இருக்குது, மரம் மலை காடு, நல்லது கெட்டது, பெருசு சின்னது, அழகு அசிங்கம், சொந்தம் பந்தம், எதிரி நண்பன் அப்படின்னு பலவிதமாக தெரியுது. நம்மளுடைய கண்ணுக்கு தெரியுது, மனசுக்கு தெரியுது, புத்திக்கு கூட அந்த மாதிரி தெரியுது. ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இயல்பில் இவைகளெல்லாம் இருப்பற்றவை, தனக்குன்னு தனி இருப்பு கிடையாது, அது எல்லாமே வேற ஒன்றை சார்ந்து இருக்குது. கமலஹாசன் 16 வயதினிலே அப்படிங்கிற படத்தில் சப்பானி அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்கிறார். அப்புறம் ஸ்ரீதேவி மயில் அப்படிங்கிற கேரக்டரில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ரஜினிகாந்த் பரட்டை அப்படிங்கிற வில்லன் கேரக்டரில் நடிக்கிறார். இந்த மயிலுக்கும் பரட்டைக்கும் சப்பானிக்கும் உண்மையில் இருப்பு கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த கேரக்டராக அவங்க டயலாக் பேசுவாங்க, அந்த கேரக்டர் மாதிரி அவங்க நடப்பாங்க. ஆனால் இந்த கேரக்டர்ஸ்க்கு உண்மையாக இயல்பில் இருப்பு கிடையாது. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது தெரியும், சப்பானி தெரிவார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் சப்பானி தெரிவார், மயில் தெரிவாங்க, பரட்டை தெரிவாங்க. ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உண்மையில் இவர்கள் எல்லாம் கிடையாது. இருப்பது கமலஹாசன், ரஜினிகாந்த், மயில்,
ஸ்ரீதேவி அப்படிங்கிற இந்த உண்மையான ஆக்டர்ஸ் தான் இருக்கிறாங்களோ தெரியக்கூடிய இந்த கேரக்டர் கதாபாத்திரம் அது கிடையாது, உண்மையில் இயல்பில் இல்லாதது. அந்த மாதிரி உண்மையில் இருப்பது பிரம்மம், அதற்கு மேலே தெரிவது உலகம், இன்க்ளூடிங் பாடி, மைண்ட், ஈகோ. இந்த உலகமும் அதை அனுபவிக்கக்கூடிய இந்த உடல் மனம் அகங்காரமும் தெரிவது, ஆனால் உண்மையில் இருப்பது ஆத்மா பிரம்மம். தெரியறது மாறிக்கிட்டே இருக்கும். ஷூட்டிங் இன்னும் 2 மாதம்தான் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் மயில் தெரிய மாட்டாங்க, பரட்டை தெரிய மாட்டார், சப்பானியும் தெரிய மாட்டார். அப்புறம் யார் இருப்பாங்க? உண்மையில் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்களோ அவங்க ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமும் இருப்பாங்க. அவங்க தான் உண்மையில் இருப்பவர்கள். கமலஹாசன் இருக்கிறார், சப்பானி வந்து போயிட்டான். அதுக்கு மேலே ஔவை சண்முகி வந்து போயிட்டாங்க, ராகவன் வந்து போயிட்டான், மைக்கேல் மதன காமராசன்லாம் வந்து போனாங்க. எல்லாருமே வராங்க. ஷூட்டிங் ஒரு 3 மாதம் 6 மாதம் இருக்குது, அது வரைக்கும் தெரிகிறாங்க, அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடுறாங்க. ஆனால் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கமலஹாசன் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நாமரூப பிரபஞ்சமானது எத்தனையோ தடவை மாறிடுச்சு. பிரபஞ்சம் வருது, இருக்குது, அப்புறம் மகா பிரளயத்தில் இல்லாமல் போகுது, புதுசாக தெரியுது, மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பிரம்மமானது உண்மையில் இருக்கக்கூடியது இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ உண்மையில் இருக்கக்கூடிய கமலஹாசனுக்கு சும்மா தெரிந்து கொஞ்ச நேரத்துக்கு தெரிந்து இல்லாமல் போகக்கூடிய இந்த மயில் மேலேயோ அல்லது பரட்டை மேலேயோ கமலஹாசனுக்கு, உண்மையில் இருக்கக்கூடிய கமலஹாசனுக்கு இந்த கேரக்டரான மயில் மேலே ஆசை இருக்குமா? கமலஹாசன் மயில் மேலே ஆசை இருக்குமா? கமலஹாசனுக்கு பரட்டை மேலே ஒரு வெறுப்பு இருக்குமானா இருக்காது. ஏன்னா கமலஹாசனுக்கு என்ன தெரியும்? இந்த மயிலும் பரட்டையும் உண்மையில் கிடையாது, அது வெறும் கேரக்டர், படத்துக்காக இருக்கக்கூடிய கேரக்டர். அவங்களுக்கு உண்மையில் இருப்பே கிடையாது, அப்படி ஒன்று இல்லவே இல்லை. மயில்னு ஒரு ஆளே கிடையாது, பரட்டைன்னு ஒரு ஆளே கிடையாதுன்னு தெரிந்தவர் யார் அப்படின்னா கமலஹாசன். அதனால் அவருக்கு வேண்டுவது வேண்டாமை ரெண்டுமே இல்லை. உண்மையை தெரிந்தவருக்கு வேண்டுதல் வேண்டாமை ரெண்டுமே இல்லை. இப்போ யாருக்கு இந்த வேண்டுதல் வேண்டாமை இருக்குதுன்னா சப்பானிக்கு தான் இருக்குது. பொய்யான கேரக்டரான சப்பானி மயிலை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். பரட்டையை பார்த்து அவனுக்கு கோபம் வருது. அந்த மாதிரி பொய்யான இந்த உடல் மனம் அகங்காரம், ஜீவன், நான் தனிப்பட்டவன், நான் ரமேஷ், சுரேஷ், கந்தசாமி, லட்சுமி, சரஸ்வதின்னு ஒரு ஜீவன், அதுக்கு ஒரு பேர், இது ஒரு கேரக்டர், இது கற்பனையான ஒன்று, இருப்பது ஆத்மா பிரம்மம் தான். இந்த கற்பனையான ஜீவனுக்குத்தான் வெளியில் ஒரு பொருள் மேலே விருப்பு வெறுப்பு. சப்பானிக்குத்தான் மயில் மேலே விருப்பு, பரட்டை மேலே வெறுப்பு. கமலஹாசனுக்கு மயில் மேலே எந்த ஆசையும் கிடையாது, பரட்டை மேலே எந்த வெறுப்புமே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் அது ரெண்டுமே உண்மை அல்ல. ஞானிக்கு தெரியும் இந்த தெரியக்கூடிய நாமரூப பிரபஞ்சம் உண்மை அல்ல, இருக்கிறது நான் மட்டுமே, ஆத்மா பிரம்மம். அதனால் எந்த ஒரு நாமரூபத்து மேலேயும் ஸ்பெஷலான விருப்போ வெறுப்போ அவருக்கு கிடையாது. ஏன்னா அது முதல்ல இல்லவே இல்லை அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். இருந்தால் தான் ஆசைப்பட முடியும், வெறுக்க முடியும். இல்லாத ஒன்றை போய் நான் ஆசைப்பட்டேன் வெறுத்தேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்போ வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனுடைய அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் யார் இருப்பாங்க? ஞானிகள், ஆத்மனிஷ்டர்கள், கடவுள் பிரம்மம் மட்டுமே வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் இருக்க முடியும். அதனுடைய அடி சேர்ந்தால் அப்படின்னா அதுவாகவே அதுதான் நான் என்று உணர்ந்து அந்த நிஷ்டைகள் இருந்தால் யாண்டும் இடும்பை இல. எனக்கு என்றைக்குமே துக்கம் வர முடியாது, துயரம் வர முடியாது, சம்சார துக்கம் என்னை தொட முடியாது. ஏன்னா எனக்கு இந்த பிரபஞ்சத்தில் வேண்டுதல் வேண்டாமையே கிடையாது. எல்லாம் ஏகமாக பிரம்மமாக எனக்கு அனுபவம் தெரிகிறது, இருக்குது.
எது மேலேயும் ஸ்பெஷல் ஆசையும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. ஏன்னா என்னை தவிர வேறொரு பொருளே கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? எப்பவும் நிம்மதியாக இருப்பாங்க. அதுவே அஞ்ஞானி. கமலஹாசன் இந்த கதையினால் பாதிக்கப்படாமல் இருக்கிறார். பாதிக்கப்படுறது யார்? சப்பானி. மயிலை கல்யாணம் பண்ணால் சந்தோஷப்பட்டுருவான். பரட்டை மயிலை கல்யாணம் பண்ண விடாமல் பண்ணிட்டா துக்கப்படுவான். அந்த மாதிரி அஞ்ஞானிகள் தன்னுடைய விரும்பிய ஒரு பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா குதூகலமாக துள்ளி குதிப்பாங்க. தங்கிட்ட இருந்த ஒரு பொருள் டேமேஜ் ஆயிடுச்சு, ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலன்னா அழுது பிறண்டு புலம்புவாங்க. இது அஞ்ஞானிகளினுடைய அனுபவமாக இருக்குது. ஞானிகளுடைய அனுபவம் என்ன? அவர்கள் எதனாலையும் பாதிக்கப்படாமல் இந்த கதைக்களத்தில் என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது. உண்மையாக இருக்கக்கூடிய கமலஹாசனை அது பாதிக்காது. இந்த நாமரூப பிரபஞ்சத்தில் என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது, ஆத்மாவாகிய என்னை அது பாதிக்காது அப்படின்னு நிம்மதியாக இருப்பவர்கள் ஞானிகள். அடுத்த பாடல். அகத்தில் இருக்கும் அழுக்கு அகன்று இரட்டைகளிலிருந்து விடுபட்டு ஆசைகளை விட்டவனுக்கு தானாக வரும் அனுபவங்களால் துக்கமும் இல்லை, சுகமும் இல்லை. அகத்தில் இருக்கும் அழுக்கு அகன்று இரட்டைகளிலிருந்து விடுபட்டு ஆசைகளை விட்டவனுக்கு தானாக வரும் அனுபவங்களால் துக்கமும் இல்லை, சுகமும் இல்லை. எல்லாம் ஒன்று, எல்லாமே ஆத்மாதான், இங்கே தனித்தனியாக எதுவுமே இல்லைன்னு அறிந்து கொண்டு ஒரு பார்ப்பானாக என்னமோ ஒரு வேடிக்கை நடக்குது, சும்மா இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆனால் இருக்கிறது ஆத்மாதான்னு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தெரியறதுல எந்த ஒரு ஆசையும் வைக்காமல், வெறுப்பு வைக்காமல், உண்மையில் அது இல்லாதது அப்படின்னு தெரிஞ்சதுனால சும்மா வெறுமனே பார்த்து கொண்டிருப்பவன் பார்ப்பான். அவர் ஞானி. அவருக்கு இந்த தெரியக்கூடிய உலகத்தினால சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. ஏன்னா அவருக்கு எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸும் கிடையாது. என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும், பிராரப்தத்துப்படி எது வேணாலும் நடந்துட்டு போகட்டும், ஆத்மாவாகிய எனக்கு எந்த வரவும் கிடையாது, செலவும் கிடையாது. எப்படி அந்த காலத்தில் குதிரை ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். ரேஸ் கோர்ஸில் போயிட்டு குதிரை ரேஸ் பார்க்க போவாங்க. அல்லது இந்த காலத்தில் இந்த கிரிக்கெட் எல்லாம் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நிறையா பேர் இந்த விளையாட்டு மேலே பெட்டு கட்டி பார்ப்பாங்க. பார்க்குறதுல 2 விதமாக இருக்குது. எந்த டீம் கூடயும் எந்த குதிரை கூடயும் அடையாளப்படுத்திக்காமல் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்த ஒரு கூட்டம். இன்னொன்று, நடக்கக்கூடிய அந்த விளையாட்டு மேலே பெட்டு கட்டக்கூடிய ஒரு கூட்டம். இப்போ இங்கே யாருக்கு இந்த நிகழ்வுகள்னால, இந்த விளையாட்டில், இந்த ரேஸில் ஏதோ ஒரு ரிசல்ட்டு பிராரப்தத்துப்படி வரப்போகுது. இந்த பெட்டு கட்டுறவருக்கும் அங்கே விளையாடுறவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இங்கே ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு பெட்டு கட்டுறவருக்கும் உள்ளுக்குள்ளே இந்த கிரவுண்டில் ஓடுற குதிரைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏதோ ஒன்று பிராரப்தத்துப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலே நாம் சும்மா பார்க்காம அதுக்கு மேலே நாம் பெட்டு கட்டுறோம். பெட்டு யார் கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் லாபமும் நஷ்டமும். ஏதோ ஒரு குதிரை ஜெயிக்க போகுது, ஏதோ ஒரு கிரிக்கெட் டீம் ஜெயிக்க போகுது. அது ஜெயிச்சதுனால லாபம் நஷ்டம் யாருக்கு வரும்னா, யார் பெட்டு கட்டுனாங்களோ, யார் சும்மா பார்த்துக்கிட்டு பார்ப்பானாக இருந்து அந்த மேட்சை என்ஜாய் பண்ணிட்டு போனாங்களோ அவர்களுக்கு லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. இப்போ நிகழ்வுகள்னால, ரிசல்ட்டுனால எந்த அளவுக்கு லாபம் வரும் அப்படிங்கிறது, நான் எந்த அளவுக்கு அது மேலே பெட்டு கட்டினேன், ஆசையை வைத்தேன். எந்த அளவுக்கு நஷ்டம் வரும், நான் எந்த அளவுக்கு பெட்டு கட்டினேன். 10 லட்ச ரூபா நான் பெட்டு கட்டினேங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா லாபம் வரலாம், அல்லது 10 லட்ச ரூபா நஷ்டமும் வரலாம். நான் பெட்டெல்லாம் எதுவுமே கட்டலைங்க, சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவ் இருந்துச்சு, இங்கே ஏதோ ரேஸு நடக்குது, விளையாட்டு நடக்குதுன்னு சொன்னாங்க, யார் ஜெயிச்சா எனக்கு என்னங்க, சும்மா நான் வேடிக்கை பார்க்க வந்தேன், டைம் பாஸுக்கு வந்தேன். அந்த மாதிரி வேடிக்கை பார்ப்பவன் பார்ப்பான். அவர் ஞானி. அவர் ரிசல்ட்டுனால பாதிக்கப்படலை. ஏன்னா அவர் பெட்டு கட்டலை. அவருக்கு ஆசை இல்லை, இதுதான் நடக்கணும், அதுதான், என்ன வேணாலும் பிராரப்தத்துப்படி
நடந்துட்டு போட்டும், நான் பார்ப்பானாக இருக்கிறேன், பந்தப்படாமல் இருக்கிறேன். யாரெல்லாம் பெட்டு கட்டுறாங்களோ அவங்கெல்லாம் பந்தப்பட்டுட்டாங்க, விளையாட்டுகளோட பந்தப்பட்டுட்டாங்க. விளையாட்டு ஏதோ நடந்துச்சுன்னா இவர்களுக்கு லாபம் நஷ்டம் வரும். அஞ்ஞானிகள் எல்லாமே பெட்டு கட்டுறவங்க தான். பிராரப்தத்துப்படி வாழ்க்கையில் அது பாட்டுக்கு என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. உடம்பு பாட்டுக்கு பிறக்குது, நாம் அதை பிறக்க வைக்கலை. இதயம் பாட்டுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கு, டைஜஷன்லாம் தானாக நடக்குது, சுவாசம் தானாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னமோ லாபம் கிடைக்குது, என்னென்னமோ நஷ்டம் வருது. யாராரோ ஹெல்ப் பண்ணுறாங்க, யாராரோ ஏமாத்துறாங்க. இந்த பூமிங்கிற இந்த கிரவுண்டுக்குள்ளே இந்த விளையாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆட்டு விற்கிறவன் ஆட்டு விற்றுக்கிட்டு இருக்கான். இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டு விற்கக்கூடிய சக்தி இந்த உடல் மனம் அகங்காரத்தையும் ஆட்டு விற்று கொண்டிருக்குது. என்னமோ நடக்குது. ஆனால் இதுதான் நடக்கணும், அதுதான் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது பெட்டு கட்டுறதுக்கு சமம். பிராரப்தத்துப்படி நடக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மேலே நாம் ஆசைப்படுறது, ஆசை வைக்கிறது பெட்டு கட்டுறது. எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிற குதிரை மேலே நான் பெட்டு கட்டினாதான் எனக்கு லாபமும் நஷ்டமும். எங்கேயோ விளையாடிக்கிட்டு இருக்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸ் மேலே வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் பெட்டு கட்டினாதான் எனக்கு லாபமும் நஷ்டமும். அந்த மாதிரி எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்குது இந்த உலக வாழ்க்கை. உடல் மனம் அகங்காரம் பிராரப்தத்துப்படி ஏதோ ஒரு சக்தி நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அது மேலே நான் பற்று வைத்து சும்மா வேடிக்கை பார்க்காம, ஏதோ ஒரு சக்தி நடத்திக்கிட்டு இருக்கு, அது என்ன வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணுன்னு வேடிக்கை பார்க்காம அது மேலே நான் ஆசைப்படுவது, பற்று வைத்து ஆசைப்படுவது பெட்டு கட்டுறதுக்கு சமம். பெட்டு கட்டுறவங்க அஞ்ஞானிகள். ஏதோ நான் பெட்டு கட்டின உடனே குதிரை வேகமாக ஓடி ஜெயிக்க போகுது அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. நாம் பெட்டு கட்டுறதுக்கும் குதிரை ஓடுறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் ஆசைப்படுறதுக்கும் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது பிராரப்தத்துப்படி நடக்க வேண்டியது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பெட்டு கட்டாமல் சும்மா பார்த்தா, ஆசைப்படாமல் சும்மா பார்ப்பானாக இருந்து பார்த்தால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்னால எனக்கு சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. எந்த அளவுக்கு சுகம் வரும், எந்த அளவுக்கு நான் பெட்டு கட்டணுனோ அந்த அளவுக்கு தான் எனக்கு லாபம், எந்த அளவுக்கு நான் பெட்டு கட்டணும் அந்த அளவுக்கு தான் எனக்கு நஷ்டம். அதனால தான் ஒரே விஷயம், நிகழ்வுகள், ஒரே இழப்பு 10 பேர்த்துக்கு நடந்தால் 10 பேரும் அதை 10 விதமாக பர்சீவ் பண்ணுறாங்க. ஒருத்தர் சூசைடே பண்ணிடுறார், இன்னொருத்தர் ஒரு 2 நாள் தண்ணி அடிச்சுட்டு அதை மறந்துடுறார். ஒரே நிகழ்வு தான், ஆனால் எப்படி 2 விதமாக அவங்கள பாதிக்குது. ஏன்னா யார் அதிகமாக பெட்டு கட்டினாங்களோ, ஒரே ரேஸு தான், அந்த ரேஸில் ஒரு குதிரை ஜெயிச்சுது. அதில் ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபாய் நஷ்டமாச்சு, இன்னொருத்தருக்கு 1 லட்ச ரூபாய் தான் நஷ்டமாச்சு. ஏன்? ஒரே நிகழ்வு தான். அதில் எப்படி 2 பேர்த்துக்கும் விதவிதமான நஷ்டம்? ஏன்னா எந்த அளவுக்கு பெட்டு கட்டினாங்களோ அந்த அளவுக்கு நஷ்டம். எந்த அளவுக்கு பற்று ஆசையை நாம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நிகழ்வுகள் நேரம் நமக்கு துக்கம் வரும். அப்போ ரேஸு பிரச்சனை இல்லை. சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தால் எனக்கு லாப நஷ்டம் கிடையாது. நான் பெட்டு கட்டினதுனால தான் எனக்கு லாபம் நஷ்டம். வாழ்க்கையில் பிராரப்தத்துப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்னால நமக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. அது மேலே வச்சுருக்கக்கூடிய பற்று ஆசைகள் எந்த அளவுக்கு நான் வச்சுருக்கிறோம் அதுக்கு எக்ஸாக்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆக எனக்கு லாப நஷ்டம் வரும். 10 லட்ச ரூபா பெட்டு கட்டினவருக்கு 10 லட்ச ரூபா லாப நஷ்டம், 1 லட்ச ரூபா பெட்டு கட்டுறவருக்கு 1 லட்ச ரூபா லாப நஷ்டம். அந்த மாதிரி இந்த நாம ரூபத்து மேலே எந்த அளவுக்கு நாம் பற்று வைத்திருக்கிறோமோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக தான் நம்மளுடைய லாப நஷ்டம். பார்ப்பானாக இருப்பவர் அவர் சுத்தமாக 0 பெட். அப்போ அவருக்கு 0 லாபம் 0 நஷ்டம். ஏங்க இவர் பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு, பெட்டு கட்டாமல் பார்க்குறாரு? ஏன்னா அவர் நிம்மதியாக பூரணமாக இருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே நிறைவு இருக்குது, ஆத்மா அப்படின்னு உணர்ந்ததுனால. இந்த ரேஸுனால அவருக்கு ஏதாவது லாபம், ஏன்னா அவர் குறையில்லாதவர், சும்மா வேடிக்கை பார்க்க வந்தார். இந்த ரேஸில் சம்பாதிக்கணும்னு அவருக்கு ஆசை கிடையாது. யார் பெட்டு கட்டுறாங்க? காசு இல்லை, இந்த ரேஸை வச்சு நாம் ஏதாவது சம்பாதிக்கலாமா? குறை இருக்கிறவங்க தான் பெட்டு கட்டுவாங்க, நிறைவாக இருக்கிறவங்க பெட்டு கட்ட மாட்டாங்க. அப்போ ஆத்ம ஞானிகள், ஞான நிஷ்டர்கள், அவர்கள் இந்த வாழ்க்கை மேலே
பிராரப்த வாழ்க்கை மேலே பெட்டு கட்டாமல் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு, நான் நிறைவாக இருக்கிறேன், ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறேன், இந்த வாழ்க்கை பிராப்தப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு மேலே நான் பெட்டு கட்டி சம்பாதிக்கணுங்கிற ஆசை இல்லை, அதனால் நான் பெட்டு கட்ட மாட்டேன். இப்போ பெட்டே கட்டலைன்னா எனக்கு நஷ்டம் வருமானா வராது, லாபம் வருமானா அதுவும் வராது. இப்போ சுகமும் வராது, துக்கமும் வராது. பார்ப்பானாக இருப்பவர்களுக்கு சுகமும் வரும், நஷ்டமும் வரும் பெட்டு கட்டுறவங்களுக்கு. இறுதியாக இந்த 3 பாடல்களிலும் ஞானியினுடைய சிறப்பு, அவர் எப்படி பூரணமாக நிம்மதியாக இருக்கிறாரு, அவருக்கு யாருமே நிகராக முடியாது, பார்க்கறது எல்லாமே உண்மையில் இல்லாதது, சும்மா தெரிகிறது, அதனால் அது மேலே அவர் வேண்டுதல் வேண்டாமல் இதுதான் நடக்கணும், இது நடக்கக்கூடாது அப்படின்னு விருப்பு வெறுப்பு இல்லாமல் டிட்டாச்சாக எல்லாமே அவரை சுற்றி நடந்துக்கிட்டு இருந்தாலும் எது மேலேயும் பர்டிகுலராக விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடக்கிறத நடக்க விட்டுட்டு எது மேலேயும் பெட்டு கட்டாமல் சும்மா வெறுமனே வேடிக்கை பார்ப்பானாக இருக்கக்கூடிய ஞானிக்கு இந்த பிராரப்த வாழ்க்கையின் மேலே சுகமோ துக்கமோ கிடையாது. இவர் எப்பவும் சாந்தியுடன் பூரணமாக நிம்மதியாக எதனாலையும் பாதிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஈக்குவலாக நிகரானவர் இங்கே யாருமே கிடையாது. ஆத்மாவுக்கு ஆப்போசிட் கம்பேரிசன் எதுவுமே கிடையாது அப்படின்னு அஷ்டாவக்கரர் உபதேசம் செய்கிறார். மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.